மாமா, அத்தை டிரைவர் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க தங்கச்சி பையன் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கொடுத்த வேஷ்டி சட்டையை பறிமுதல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க மாமா. ஆமா மாப்பிள்ள, அதுக்குள்ள ரேவதிக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. புடவைங்க வேஷ்டி சட்டை மொத்தம் 2,45,000 ஆச்சுமா. சரிங்க. ரோஹிணி, அம்மா, என் ரூம்ல கேஷ் இருக்கு, எடுத்துட்டு வாமா. சரிம்மா. அழகா இருக்கு. இந்தாங்கம்மா. குடு. இந்தாங்க. கொடுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. வாங்க. உனக்கு புடவை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குமா? அப்ப நானும் கிளம்புறேங்க. சரி. சொல்லு ரேவதி, என்ன விஷயம்? எதுக்கு மாமா புடவைய மாத்தி வச்சீங்க? புடவையா? என்ன சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியும் மாமா. நீங்க ஒரு புடவைய எடுத்துட்டு வந்து புடவையோட புடவையா அதை கலந்து வச்சு அந்த புடவையே நீ எடுக்க வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் நானும் கவனிச்சேன். சரி, ஏதோ ஒரு காரணத்தோட தான் இதெல்லாம் செய்வீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் இதுக்கு ஓகே சொன்னேன். இப்ப சொல்லுங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க? அது வந்து மாமா, எல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் மறைக்க பாக்குறீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? அது வந்து நானா செய்யல, செய்ய சொன்னாங்க, செஞ்சேன், அவ்வளவுதான். செய்ய சொன்னாங்களா? உங்க பாட்டி. பாட்டி? அவங்க எதுக்கு செய்ய சொன்னாங்க? அது உன் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை அவங்க கையால எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் எனக்கு போன் பண்ணி வர சொல்லி ஒரு புடவைய கொடுத்து உங்ககிட்ட எப்படியாச்சும் சேர்த்துற சொன்னாங்க. அதான் ரொம்ப பிளான் பண்ணி அத புடவையோட புடவையா சேர்த்து உன் கையில சேர்க்கிற மாதிரி பிளான் பண்ணேன். அது கரெக்டா நடந்துருச்சு. ஓஹோ, பாட்டியோட வேலையா இது? அவங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு போன் நம்பரு? கொடுங்க மாமா. புது நம்பரா இருக்கு. ஹலோ பாட்டி, நான் ரேவதி பேசுறேன். என்னது, ரேவதியா பேசுற? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க மாமா கிட்ட கொடுத்த புடவைய நான் வாங்கிட்டேன். நல்லா இருந்ததா? உனக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. கண்ணு, அந்த புடவைய கட்டி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தங்கம். பாட்டி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா? அங்கேயே இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். அப்படியா? வா கண்ணு, வா வா. உன்னை நான் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். வாமா. சீக்கிரம் வந்துடுறேன் பாட்டி. சரி சரி, வா வா. மாமா, நான் போய் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. டன்னு, நீ பார்த்து போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். சரி ரேவதி, பாட்டி பார்த்து சீக்கிரம் வந்துரு. உன்னை பார்க்கவும் பேசவும் முடிஞ்சிருக்கு இல்லையா? இதுவரைக்கும் கொண்டு வந்து விட்ட கடவுள் நம்ம 2 குடும்பத்தையும் கூடிய சீக்கிரமே ஒன்னா சேர்த்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம்டா. அதுக்கு எங்க அப்பா முருகன் நல்ல வழிய காட்டுவான் தாயே. நீங்க சொல்றது சீக்கிரம் நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். பாட்டி, இத வாங்கிக்கோங்க. என்னடா கண்ணு இது? உங்களுக்காக நான் எடுத்த புடவை பாட்டி, பாருங்க. எனக்கு நீ எடுத்தியா? அடியாத்தி, எனக்கு கட்டம் போட்ட புடவை தான் பிடிக்கும்னு எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்திருக்கேடா. எனக்கு பிடிச்ச கலராவே இருக்கு. என்ன பாட்டி, புடவை நல்லா இருக்கா? ராசாத்தி,
என் பேத்தி ஆசையா எடுத்து கொடுத்துருக்க. அது நல்லா இல்லாம இருக்குமா? நல்லா இருக்கு கண்ணு, நல்லா இருக்கு. ஏன் பாட்டி கண் கலங்குறீங்க? என் பேத்தி எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தேல்ல, அத பார்த்ததும் என்ன அறியாம கண்ணு கலங்கிருச்சுடா. ரொம்ப சந்தோஷம். பாட்டி, நீங்க இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் என் கல்யாணத்துக்கு வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன் ஆசீர்வாதம் இல்லாம உன் கல்யாணம் நடந்துருமா? அதுவும் நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த புடவைய கட்டிட்டு வந்துதான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். நான் ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் நடக்க போகுதுல்ல. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏன் கல்யாணம் உங்க ஆசைப்படி நடக்குமா? அது இல்லடா கண்ணு, உன் ஆசைப்படிதான் கல்யாணம் நடக்கும். நான் வாய் தவறி சொல்லிட்டேன். வயசாகுதுல, அதான் மாத்தி பேசிட்டேன். பாட்டி, கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். அம்மாட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கே வந்து உங்ககிட்டயும் தாத்தா கிட்டயும் நான் ஆசீர்வாதம் வாங்க போறேன். உங்க கையால தான் முதல் விருந்து சாப்பிட போறேன். அந்த நாளுக்காக தாண்டா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்கு வந்து நீங்க நம்ம வீட்டுல சாப்பிடுறீங்களோ அன்னைக்கு தாண்டா எனக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு தெரியாம தான் வந்தேன். அப்படியா? ம், சரி, பார்த்து பத்திரமா போடா. சரி, நீங்களும் பத்திரமா பார்த்து போங்க. ஓகே? சரிம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு போ. சரி, போயிட்டு வரேன் பாட்டி.